ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நிக்கிறது எங்க அப்படின்னா, திருச்சி மாநகர் தஞ்சாவூர் மாநகருக்கும் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கல்லணை அணைக்கிட்ட தான் நம்ம நிக்கிறோம். இதை யாரு கட்டுனது அப்படின்றது உங்க எல்லோருக்குமே தெரியும். வேற யாரும் கிடையாது, நாம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்ற பழமொழிக்கு ஏற்றார் போல ஒரு தமிழ் இன வேந்தர் கரிகால சோழன் சுமார் கிபி 2ஆம் நூற்றாண்டில், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அணை. இந்த அணைய எந்த சூத்திரத்தை வச்சு அவர் கட்டினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடற்கரை ஓரத்துல அப்படி நடக்கும் பொழுது நம்ம கால் பதிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா மண்ணரிப்பு ஏற்படும். மண்ணரிப்பு ஏற்பட்ட உடனே அந்த காலை சுத்தி அப்படி என்ன மண்ணு வந்து மூடிடும். அதே அந்த விதியை பயன்படுத்தி தான் ஒரு நாள் என்னது அப்படின்னா, அதாவது கரிகால சோழன் பாக்குறாரு, இந்த காவிரி ஆற்றுடைய வெள்ளப்பெருக்குனால இங்க இருக்கக்கூடிய விவசாய மக்களும் விவசாய நிலங்களும் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சேதத்துக்கு உள்ளாகுது. அப்ப இதை பார்த்து கண் கலங்கிய மனம் வருந்திய கரிகால சோழன் இந்த இடத்தில் ஒரு அணையை கட்டியே ஆகணும்னு முடிவெடுத்து என்ன செய்யறாருன்னா, ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாறாங்கல், அதாவது கருங்கல்ல தூக்கி என்ன செய்யறாருன்னா காவிரி ஆற்றின் நடுவுல போடுறாரு. போட்ட உடனே அந்த கல் மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த கல் மூடப்படுது. இதே பயன்படுத்தி என்ன செய்யறாரு அப்படின்னா, மேலும் மேலும் கருங்கற்களை போட்டு போட்டு அந்த கருங்கல் மேல வந்து தண்ணியில கரையாத களிமண் பூசப்பட்டு தூக்கி போடப்படுது. அந்த கல்கள் ஒட்டப்பட்டு ஒட்டப்பட்டு மண் அரிக்கப்பட்டு இங்க ஒரு மேடு பகுதி உருவாக்கி அதற்கு பிறகு இந்த அணை கட்டி எழுப்பப்பட்டது.